அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கங்கள். பறவைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த வரிக்கு உதாரணமாக நம் நாட்டுல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல்ல ஏகப்பட்ட பறவைகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட நேச்சர், தனிப்பட்ட குணங்கள் இருக்கு. ஆனா அதுல குறிப்பா ஒரு பறவையை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன பறவைனா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிங்கிறது ஹவுஸ் பேரோன்னு சொல்லுவாங்க. இதோட உயிரியல் நேம் டெசர்ட் டொமஸ்டிக்ஸ் அப்படிங்குது. இதோட உயிரியல் நேம். நம்ம நம்ம இன்னைக்கு இந்த சிட்டுக்குருவியை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஏன் குறிப்பா இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி நம்ம ஏன் பேசணும்? ஏன் இதுக்காக உலக அளவுல ஒரு ஏற்பாட்டை பண்ணி ஒரு தினமாக கடைபிடிக்கணும்? இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தெரிந்த செய்திகளும் தெரியாத தகவல்களும். இந்த சிட்டுக்குருவிங்கிற ஒரு இனம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நம்ம மனிதனுக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு. இந்த சிட்டுக்குருவி மனுஷங்கள்ட்ட எந்த ஒரு பயமும் இல்லாம பழகக்கூடிய ஒரு உயிரினம். இது அளவுல ரொம்ப சிறுசாவும் இருக்கும். இதோட உடல் பகுதி சாம்பல் நிறத்திலையும் பழுப்பு நிறத்திலையும் இருக்கும். இதோட ஆண் பறவையோட கழுத்துல கருப்பு திட்டுக்கள் மாதிரியோ அங்கங்க சின்ன புள்ளிகள் இருக்கும். இதோட சைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 10 இருந்து 14 சென்டிமீட்டர் இந்த நீளத்துலதான் இருக்கு. சரிங்களா? இதோட வெயிட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 50 கிராம் அதுக்கு கீழே தான் இருக்கும். இந்த சிட்டுக்குருவி எப்படி 10,000 வருஷங்கள் மனித வாழ்வியலோட தொடர்புடையதுன்னு பாத்துக்கிட்டோம்னா, தொல்காப்பியத்துல சிட்டுக்குருவிய பெருமையை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதியார் அவரோட கவிதைகள்லையும் இந்த சிட்டுக்குருவியை பத்தி பெருமையாக சுட்டி காட்டி இருக்கிறாரு. புறநானூறு பாடல்ல குறியி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறியி அப்படிங்கிற சொல்லு கொஞ்சம் கொஞ்சமா மருவி குருவின்னு பேர் வந்திருக்கு. இந்த சிட்டுக்குருவி பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவு இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 20 வருஷமா தான் நம்மளோட வாழ்க்கை நகரமயமாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீடும் ஓடு போட்ட வீடா இருக்கும். அங்கங்க ஜன்னல் வச்சிருக்கோம். காத்து வர்றதுக்கு ஏர் பாந்து எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சிட்டுக்குருவி என்ன செய்யும்னா, அதோட கூடு கட்டதுக்காக வேண்டி இந்த சிட்டுக்குருவி அங்கங்க கிடைக்கக்கூடிய இலை, செடி, கொடி, கூந்தல், தேங்காய் மட்டை இதெல்லாம் சேகரிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய ஏர்பாந்துல கூடு கட்டி முட்டை போட்டு வைக்கும். முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். இதனால அதோட பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சு. இப்போ நம்ம மனிதனோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனாலையும், ரெண்டாவது இந்த சிட்டுக்குருவி நகரமயமாதல், அதோட இருப்பிடம் ரொம்ப இல்லாத காரணத்தினால அதோட இனங்கள் அழிஞ்சிருச்சு. இப்போ மீதி எப்படி அழிஞ்சிச்சுன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற செல்போன்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன் மூலமாக இந்த பறவை அழிஞ்சிட்டு வந்திருக்கு. இப்போ இது சிட்டுக்குருவி ஒரு ஹாட்ஸ்பாட் ஸ்பீசிஸா இருக்கு. அப்படின்னா அதாவது அழியும் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு பறவை. சரிங்களா? அதை பாதுகாக்கணும்னு தான் வந்திருக்காங்க. சரி, இந்த பறவை அழியதுக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தமான ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும். அந்த கேள்விக்கான விடை சொல்லுங்க. இந்த சிட்டுக்குருவி ஒரு சார்பு உயிரினே சொல்லலாம். அதாவது எந்த டைம்ல எது கிடைக்கோ அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. என்னடா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு சில நேரங்கள்ல தானியங்களையும் களை செடியோட விதைகளையும் சாப்பிடும். இதனால விவசாயம் பல்கி பெருகும். அதாவது ஒரு நெல் வயல்ல ஏதோ ஒரு வயல்ல ஏதோ ஒரு தானியம் விதைச்சு வச்சிருக்காங்க. அதோட களைச்செடி இருக்கு. அப்போ அந்த களைச்செடியோட விதைகளை சாப்பிடுறதுனால இது விவசாயிகளுக்கு ஒரு பலன் அளிக்கு. ரெண்டாவது என்னன்னா, கொசுவோட முட்டை இருக்குங்களா, கொசுவோட முட்டையும் சாப்பிடும். சோ இதனால என்ன ஆகுதுன்னா, கொசுவோட பாப்புலேஷன் குறைஞ்சு போகுது. சோ இதுவும் ஒரு காரணம். இந்த சிட்டுக்குருவியில மட்டும் கிட்டத்தட்ட 25 வகையான வகைகள் இருக்கு. இது எப்படின்னா, இப்படி மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த சின்னஞ்சிறு உயிரினம் சிட்டுக்குருவி மனிதர்களோட நவநாகரிக வளர்ச்சியினால அழிவின் விளிம்பு நிலையில போய்கிட்டு இருக்க. கடந்த 2010 வருஷம் மார்ச் மாசம் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று ஒரு தினத்தை அறிவிச்சு, அதை இன்றளவும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து சிட்டுக்குருவிகளை எவ்வாறு பாதுகாக்கணும், அவர்களை அழிவு விளிம்பு நிலையிலிருந்து எப்படி அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில 2026வது வருடம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி இன்றைய தினத்துல என்ன தீம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் உண்டு. இந்த வருஷத்துல அவங்களோட தீம் என்னன்னா, நான் சிட்டுக்குருவியின் நேசன் அப்படிங்கிற ஒரு தீம்ல நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த தீமோட நோக்கம் என்னன்னா, இப்போ சிட்டுக்குருவிகளுக்கு நம்மால முடிஞ்ச அளவு வீட்டோட உள்பகுதி வெளிப்பகுதியில ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ்ல அது கூண்டு கட்டுற அளவுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரியே செஞ்சு வைக்கலாம். இது மூலமா சிட்டுக்குருவி அங்க தங்கிட்டு போகும். அதோட வாழ்வியல் மேம்படும். ரெண்டாவது, அதுக்கு சிறு தானியங்கள், முடிஞ்ச அளவு தண்ணி, இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுக்கு வெளிப்பகுதியிலையோ இல்லாட்டி நம்ம நகரமயமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த சூழ்நிலையில நம்ம வீட்டோட மொட்டை மாடியிலையோ இந்த இதுக்கு சிறு தானியங்களும் தண்ணியும்
நம்ம வீட்டு மாடியில வைக்கும்போது பறவைகள், சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட பறவைகள் வந்து அதோட தேவையான தண்ணியோ அதோட உணவையோ சாப்பிட்டு போகும். சோ இந்த வகையிலையும் சிட்டுக்குருவியால அழிவு விளிம்பில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம். மூணாவது, நம்ம நகரமயமாக்கல் நகரமயமாக்கல்ல ஒரு முக்கிய பங்கு என்ன வகிக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து இது வந்து நமக்கு வேணா ஸ்லோ பாய்சனா இருக்கலாம். ஆனா இது வந்து பறவைகளுக்கும், முக்கியமாக சிட்டுக்குருவிகள் போன்ற சின்ன உயிர்களுக்கும் வந்து உடனடி பாய்சன், அதாவது உடனே வந்து அதோட உயிரை இருக்கக்கூடியது. இந்த ரசாயன உரங்கள்ல வந்து மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு என்பதை நினைச்சு நம்ம வந்து ரசாயனத்தோட பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம். இதன் மூலமாக கூட நம்மளோட சிட்டுக்குருவிகளோ இயற்கையையும் தற்காத்து நம்மளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.